கத்தாத. என்ன கொல்றதுக்கு எல்லாரும் என்ன துரத்திட்டு வரானுங்க. எனக்கு பயமா இருக்கு கையல். ப்ளீஸ் கையல், என்ன காப்பாத்து. போ போ, முதல்ல பின்னாடி பக்கம் கதவு பூட்டு போ. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. போய் பூட்டு. கீர்த்தியோட ஜாதிகாரங்க என்ன துரத்திட்டு என்ன கொல்ல வந்துட்டு இருக்கானுங்க. கையில கத்தியார்வாலாம் வச்சிருக்கானுங்க. என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். பைக் வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. இல்லன்னா நான் அப்படியே போயிருப்பேன். கையல் கையல் ப்ளீஸ் கையல், நான் உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். இங்கே எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கிறேன். நீ பாட்டு ஏதாச்சும் வேலையை பாரு. என்ன காப்பாத்து கையல். வெளியே போலான்னு வெட்டிடுவாங்க கையல். ப்ளீஸ் கையல், நீ போ கையல். நீ போய் ஏதாச்சும் வேலையை பாரு. நீ போ கையல், நான் ஒளிஞ்சுக்கிறேன். ஒழுங்கா திறந்துரு, இல்ல நடக்கிறதே வர. உன் வீட்டாளுங்க வந்திருக்காங்க. கதவு திறந்து பாரு. உன் லட்சணம் எனக்கு தெரியும். ஓடி வாசிக்கிறோம். ஓ நீயா? அன்னைக்கு கிராமத்துல அவனை காப்பாத்துற மாதிரி இங்கே காப்பாத்த வந்துட்டியா? ரோஹித் உள்ளதானே இருக்கா, கூப்பிட அவனை. அவன் இங்க இல்ல. இங்க யாரும் வரல. நீங்க போங்க. ஏய் கதவை திறடி. ஐயோ முடியாது. ஏய் கதவை திறக்க போறே இல்லையா? இங்க பார், இப்ப எங்க வீட்ல யாரும் இல்ல. என்கிட்ட என்ன தகராறு பண்ணாதீங்க. நீங்க என்ன கத்துனாலும் நான் கதவை திறக்க முடியாது. ஓடிக்கிறல. ஏய் என்னடா பண்ற? ஏய் 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 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறேன். ஓடி. கதவை திறக்க போறே இல்லையா? திறக்க போறே இல்லையாடி? வா வா வா. நான் ஒரு வயசு பொண்ணு. நான் மட்டும் தான் இங்க தனியா இருக்கேன். என்கிட்ட தகராறு பண்ண வேலை வச்சுக்காதீங்க. எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்னா உங்கள உயிரோட வச்சு கொளுத்திடுவாங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள உன்னில பண்ணிடுவாங்க. மரியாதையா என்கிட்ட கலாட்டா பண்ணாம இங்க ஓடி போயிடுங்க. இங்க பார், சொன்னதுக்காக நாங்க போக மாட்டோம். நாங்க வாசல்லே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நீ தனியா இருக்கல, தனியாவே இருந்துக்க. நீ சொன்னங்கற மரியாதைக்காக தான் வெளிய போறோம். ஆனா வெயிட் பண்ணுவோம். இது அவங்க சொந்தக்காரங்க வீடு இல்லையா? அவன் வருவான். கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுங்கறத பாரு. ஏய் வாங்கடா வெளிய போ. இன்னையோட அவன் கதை முடிஞ்சதுடா. ஐயோ இல்ல ரோகேஷ், அவங்க வாசல்ல தான் வெயிட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன்டா இப்படி தலையில என்ன படுத்தி தொலையுதுன்னு தெரியல. சென்னைக்கு வந்தாவே எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மாத்தி மாத்தி வந்து படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் மட்டும் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா நான் தொலைஞ்சிருவேன். அது மட்டும் இல்ல, நீங்க இருக்க விஷயம் எங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னு போய் அவ்வளவுதான் என்ன வெட்டி கூறு போட்டுருவாரு. ஐயோ சாரி கையல், என்னாலுமே புரிஞ்சுக்க. இங்க பாரு ரோஹித், இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நீ ஒண்ணு செய். நீ மட்டும் யார்ட்டையும் மாட்டாம தப்பிச்சு போயிட்டேன்னு வச்சுக்கோயே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நானும் தப்பிச்சிருவேன். ஆனா நீ மட்டும் ஏதாவது பண்ணி மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, எங்க அப்பா என்ன வெட்டி புதைச்சிருவாரு. எனக்கு ரொம்ப பயப்படாத கையல், பயப்படாத. நான் பின்பக்கம் வழியா தப்பிச்சு போயிடுறேன். எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு. பின்பக்கமும் முன்பக்கமும் யாராச்சும் இருக்காங்களான்னு மட்டும் பார்த்து சொல்லு. நான் தப்பிச்சு ஓடிடுறேன். ப்ளீஸ் கையல், உன்னை மாட்டி விட மாட்டேன் கையல். எனக்கு ஹெல்ப் பண்ணு கையல். போ கையல், ப்ளீஸ் கையல், சீக்கிரம் போ. ஐயோ பூச்சி பூச்சி பூச்சி. ஐயோ
யாரு மாமாவா? ஏய் லூசு, எங்க அப்பாக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காதுல்ல. உன்னை பார்த்தா இங்கே உன்னை கண்ணு துணுமா வெட்டி போட்டுருவாரு. அவனுங்க பண்ண வேண்டிய வேலையை அவரே பண்ணிடுவாரு. ஐயோ இப்ப என்ன பண்றதே தெரியலையே. இங்க பாரு, இங்கே ஒளிஞ்சுக்க ஓகேவா? என்ன நடந்தாலும் சரி, நீ வெளில வரவே கூடாது. ஐயோ இங்க பாரு, இங்க பாரு ரோகித், இங்க பாரு ரோகித், இங்க பாரு. ப்ளீஸ் டா, மாட்டி விட்டுறாதடா. ப்ளீஸ் டா, போய் ஒளிஞ்சுக்கோ. போ போ. சரி நீ போ நீ போ. அப்பா என்னம்மா கையால் ஆபீஸ் போல? இல்லப்பா, காலையில ஆபீஸ்க்கு போனேன். அங்க தலைவலி வந்துருச்சா, அதனால பாதியில கிளம்பி வந்துட்டேன்ப்பா. சரிம்மா, வீட்ல யாருமே இல்லையா? நீ மட்டும் தான் இருக்கியா? ஆமாப்பா, ஆளாளுக்கு ஒரு வேலைன்னு எல்லாரும் வெளில போயிட்டாங்க. நான் தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு படுத்துறேன். என்னமாச்சு உனக்கு? வந்ததுல வெளிய நிக்க வச்சு பேசிட்டு இருக்க, கதவு திறக்க மாட்டியா? ஆமால, எனக்கு தலைவலியா, கதவு பூட்டி இருக்குல்ல, சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். ரோஹித் உள்ள இருக்க, வர சொல்லுங்க. இல்லப்பா, இங்க யாருமே இல்ல, இங்க யாரும் வரலப்பா. இவங்க போய் சொல்றாங்க. ரோஹித் இல்லன்னு சொல்றாங்களே. ரோஹித்தை நாங்க தேடி வந்தோம், அவன் இங்க தான் இருக்கான். இது அவன் சொந்தக்காரங்க வீடுன்னு எனக்கு தெரியும் சார். நாங்க வந்து இந்த பொண்ணு கிட்ட கேட்டோம். அப்ப இந்த பொண்ணு நான் மட்டும் தனியா இருக்கேன், வெளிய போங்கன்னு சொல்லுச்சு. நாங்களும் மரியாதைக்காக வெளியிலே காத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப நீங்க வந்துட்டீங்களா, கதவை திறக்க சொல்லுங்க சார். கயல், கதவு திறமா. அப்பா வேணாம்ப்பா, சொன்னா கேளுங்கப்பா. கயல், அப்பா நான் சொல்றல, கதவு திற. அப்பா அவங்க கையில கத்தி அருவாள வச்சிருக்காங்கப்பா, வேண்டாம்ப்பா. கயல், அவங்க கத்தி அருவா துப்பாக்கி என்ன வேணா வச்சுட்டு போட்டோம். ரோஹித் தான் உள்ள இல்லல, அப்புறம் எதுக்கு பயப்பற? கதவு திற. வேண்டாம்ப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. சொன்னா கேளுங்கப்பா, கதவை திறக்க வேண்டாம். கயல், நான் சொல்றல, கதவு திறமா. ஐயோப்பா ப்ளீஸ் பா. ஐயோ கதவை திறக்க போறியா இல்லையா? ஐயோ எங்க போட பண்ணிடாதீங்க. ஐயோ ஐயோ அப்பா. என்ன பண்ணலாம் நீயே முடிவு பண்ணிக்கணும். ஐயோ ஏய், கதவை திறக்க போறியா இல்ல உங்க அப்பனை போடி தள்ளட்டா? திறங்கடா. ஏய், நீ ரோஹித் தானே தேடி வந்த? இங்க என்ன பாரு, போ. ஏய், மேல போய் தேடுங்கடா. சரி வாடா. டேய், என்னடா இருக்கானா? மேல எங்கயுமே இல்ல. யாருங்களா? டேய், வீட்டை சுத்தி தேடுடா. சுத்தி தேடிட்டு எங்கயுமே இல்ல. நான் சொன்னல அவன் இங்க வரலன்னு. போடா எல்லாரும். அப்பா சார், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. இப்ப சொல்றேன், இது அவன் சொந்தக்காரங்க வீடுன்னு தெரிஞ்சுதான் நாங்க வந்திருக்கோம். அவன் இங்க தான் வரணும், இல்ல அவன் உள்ளதான் இருக்கணும். நாங்க வெளியில வெயிட் பண்ணுவோம். அவன் எப்படி வருவான்ல, ஒரே வெட்டு வரட்டும். அவனை வெட்டுறத நீங்க 2 பேரும் உங்க கண்ணால பாப்பீங்க. டேய், வாங்கடா வெளிய வெயிட் பண்ணலாம். கயல், உண்மையிலே ரோஹித் இங்க வரல இல்லம்மா? ஆமாப்பா, பாத்தீங்கல்ல இவ்ளோ நேரம் வீடு ஃபுல்லா தேடிட்டு அவங்க இல்லன்னு சொல்லிட்டு தானே போறாங்க. அப்புறம் எப்படிப்பா அவன் உள்ள இருப்பான்? உள்ள இல்லல. ம்.
இல்ல. எங்க அப்பா இங்க வெயிட் பண்றாரு, வெளியில அவனுங்களும் வெயிட் பண்றானுங்க. நீ மட்டும் இப்ப வெளில வந்தா உன்னை அவனுக்கு வெட்டி கொண்டு வானுங்க. நானும் எங்க அப்பா கிட்ட செத்தேன். தயவு செஞ்சு ரோஹித் என்ன காப்பாத்து ரோஹித். ஜாக்கிரதையா ஒளிஞ்சுக்கோ, எங்க அப்பா இருக்காரு, ப்ளீஸ் கொஞ்சம் புரிச்சுக்கோ. ஜாக்கிரதை ஜாக்கிரதை, ப்ளீஸ் என்ன காப்பாத்து. இந்த கதவு தர. நான் ரவுடிங் இல்ல, உன் அப்பா தானே, தைரியமா கதவு தர. உண்மையிலேயே ரோஹித் இங்க வரல இல்லம்மா? போய் சொல்ற, போய் சொல்ற. அந்த பொறிக்கு என்கிட்ட போய் சொல்ற நீ? போய் சொல்ற. அவன் பைக் வெளிய இருக்கற. எங்க இருக்கான்? வர சொல்லு. ஏ பொறிக்கு ரோஹித் வெளிய வர. வர சொல்லு. வர சொல்லு. போய் சொல்லு. வர சொல்லு. மாமா அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. மாமா யார் அவன் மாமா? யார் அவன் மாமா? பொறிக்கு. பொறிக்கு. கேவலம் இந்த பொறிக்கை காப்பாத்த பெத்தப்ப என்கிட்ட நீ போய் சொல்றல? அந்த அளவுக்கு இவனை மயக்க வச்சிருக்கான்ல? அறிவில உனக்கு? அன்னைக்கு உன் வீட்டுல எவனோ ஒருத்தன் உன்னை சுட்டான். அந்த பொண்ணு கீர்த்தியை கொண்டு நீ எஸ்கேப் ஆயிட்ட. இன்னைக்கு எவனோ ஒருத்தன் உன்னை வெட்ட வந்திருக்கான். என் பொண்ணு சாக விட்டு ஓட பாக்குறியா? நீ போய் சாவு, நீ போய் சாவுடா. வாடா. வாடா டேய். வரமாட்டேன். வரமாட்டேன். ஏய் கொண்டு போடு உன்னை. ஏய் வெளிய போடா. ப்ளீஸ் மாமா. அப்பா ப்ளீஸ் பா, உங்களை கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறப்பா. அப்பா அவனை வெளிய அனுப்பாதீங்க. ப்ளீஸ் பா, அவனை கொன்றாங்க. அவனை கொல்லட்டும். அவனை கொன்னா உனக்கு என்ன? நீ ஏன் துடிக்கிற? அப்பா அப்பா நான் உங்ககிட்ட சொன்னது தப்புதான்ப்பா. அவன் வீட்டுக்குள்ள இல்லன்னு போய் தான்ப்பா சொன்னேன். அவனை காப்பாத்தணும்ன்றதுக்காக தான்ப்பா போய் சொன்னேன். அவனை வெளில விட்டா வெட்டி கொன்றுவாங்கப்பா. வெளில அனுப்பிடாதீங்கப்பா ப்ளீஸ் பா, உங்களை அவனை வெளிய அனுப்பி கொன்றுவாங்க. வெட்டி கொல்லுங்க நாயே. சாவுடா. ஆமாவா? இரு. அந்த பொறிக்கு மேல உனக்கு என்ன திடீர்னு இவ்வளவு அக்கறை வந்துருச்சு? என்ன நடக்குது இங்க? அவன் மேல நம்ம திடீர்னு உனக்கு அவ்வளவு பாசம்? அப்பா என்ன சந்தேகப்படுறீங்களாப்பா? வேணாம்ப்பா வேணாம்.
எனக்கு இந்த படிப்பு வேணாம், இந்த இன்டர்ன்ஷிப் வேணாம், எனக்கு இந்த சென்னையும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம்ப்பா. அப்பா என்ன வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருங்கப்பா. நான் வெளியில எங்கேயுமே போக மாட்டேன்ப்பா, அங்கேயே இருக்கேன்ப்பா. ஆனா இவனை மட்டும் வெளில அனுப்பிடாதீங்கப்பா, வெளில போட கொன்னுடுவாங்கப்பா. அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா, என்னையும் சந்தேகப்படாதீங்கப்பா. சரி உன்னை நான் சந்தேகப்படல. உனக்கு அவன் மேல தப்பான அபிப்பிராயம் எதுவும் இல்லைன்னா நீ எவ்வளவு துடிக்கிற? வெளியே போய் சாப்பிட்டோம் அவனை ஒரு சக மனுஷனாவது பாருங்கப்பா. முட்டாள், ஒரு மிருகத்தை போய் மனுஷனா பார்க்க சொல்ற அறிவில உனக்கு? நீ ஒளிஞ்சுக்கிட்டு ஏன் போட்டு இருக்க? எந்திரிச்சு ஓடி தொலைடா. அந்த பொறிக்கு உனக்கு அவ்வளவு முக்கியமா போயிட்டான்ல? எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. அதெல்லாம் இருந்தாலும் நீ படிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக உன் மேல நம்பிக்கை வச்சு உன்னை இங்க எடுத்து விட்டா படிப்பா வீட்டுல இருக்க. நீ என்ன சொல்றது? படிப்பா